ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பரென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நேத்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. அவர் நம்மை அதிசயங்களை காண செய்கின்ற தேவன். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. 16வது பக்கத்திலே 34வது பாடல், பக்கம் 16, பாடல் எண் 34. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தான் தெய்வம், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தான் தெய்வம், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார்.
திறந்தே வழிவிடுவேன். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவேன். செங்கடலும் திறந்தே வழிவிடுவேன். தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் என்னை மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் என்னை மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவேன். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவேன். வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. மலைகளை எல்லாம் வழிகளாக்குவார். பாதைகளை எல்லாம் செவையாக்குவார். கலங்கிட வேண்டாம், திகைத்திட வேண்டாம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் கூட. 22வது பக்கத்திலே 68வது பாடல், பக்கம் 22, பாடல் எண் 68.
மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செப்பையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செப்பையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர்
அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா ஆசீர்வதியும். உம்மை சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கரத்தில் நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் இடத்துல வைப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நம்மை கைவிடாத கர்த்தர். ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். என்னை ஒரு விசை நீர் இறங்கி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் மத்தியிலே கடந்து வரட்டும். உம்மால் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அப்பா. உம்மை தேடி வந்து நிற்கிறேன். ஆண்டவரோடு கூட பேசுங்க. வியாதியோடு வந்திருக்கீங்களா? மனதில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கீங்களா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்துக்களை நம்மை ஒப்புக்கொண்டு போவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. சொல்லுமா எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென் ஆமென். ஆஹா நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஆண்டவரே, காலை எழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க கிருபை எனக்கு வேண்டும். என்னுடைய உயிரை பார்க்கலும் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை பெரியது அல்லவோ. அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. வல்லமை மிக்க அந்த கிருபையை தாங்கப்பா. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் ஆஹா கர்த்தரை துதிப்பதும் இயேசுவே, மாலையில் காப்புடன் ஆமென் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கில் வரத்திலும் நன்றி ஆண்டவரே, தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமற் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமற் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. சொல்லுவோமா எல்லாரும்? எல்லாரும் 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 சந்தோஷமாய் ஆமென் ஆமென். கிருபையே தேவ
நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினியைப் போல பாடுகளும் சோதனைகளும் என்னை நெருக்கினாலும் தூதனாக வந்து என்னை காப்பது உங்க கிருபை அல்லவா? அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு மத்தியில வந்தவரே, எங்க மத்தியில வாங்க, எங்க கண்ணீரை தொடங்க, எங்க வேதனையை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆளுயின் நடுவினிலும் சீரிடும் புயலிலும் அம்மே சீரிடும் புயலினிலும் நீ மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீ மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. இயேசுவே கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, ஹல்லேலூயா, கிருபையே, பிரைஸ் தி லார்ட், கிருபையே, கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. ஹல்லேலூயா, உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலையோடு வந்திருக்கீங்களா? கஷ்டம் நஷ்டத்தோடு மனதளவுல நொறுங்கி போய் காணப்படுகிறா? பிசாசானவன் வேதனைப்படுத்துகிறானோ? ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் திகைக்க வேண்டும்? மாபெரும் கிருபையை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லவோ? கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் அம்மே கஷ்ட நஷ்டங்களில் இயேசுவே துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே சொல்லுமா எல்லாரும்? எல்லாரும் ஆண்டவரே உங்க கிருபை வேண்டும் என்று கேட்போம். ஆமென். கிருபையே, கிருபையே கேட்போம். எல்லாரும் உங்க கிருபை வேண்டும் என்று கேட்போம். ஏ தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே,
கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் உள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே மூலமாகாதது உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பதும் உள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே நான் நிற்பதும் உள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தாரும் கிருபையே. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை வேண்டுமாப்பா. எல்லா சத்துருக்களுக்கும் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, கிருபையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் நம்ம நன்றி செலுத்தும். தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஒரு ஊழியக்காரனாக இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடு உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவ அபிஷேகம் நிரம்பட்டும், தேவ அபிஷேகம் நிரம்பட்டும். உங்க அபிஷேகத்தால் நிரப்பும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, கர்த்தாவேன்னு சொல்லி. அவருடைய கிருபை பெரியதல்லவோ, அவருடைய கிருபை பெரியதல்லவோ. எவ்வளவோ வேதனையோடு வந்திருக்கீங்களா, எவ்வளவோ துக்கத்தோடு வந்திருக்கீங்களா, உங்களை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர், உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிற கர்த்தர், உங்க வேதனைகளை மாற்றுகிற கர்த்தர் நடுவே நிற்கிறார். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். இந்த கிருபைக்குள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாய் நேற்றைய தினம் கூட நம்முடைய பெண்ணகர உபவாச கூட்டம் கர்த்தருடைய கிருபையால் ஒருத்தர் இல்லையா, ஒரு அரை பாயிண்ட் குறை பார்ப்போம். இதில் உள்ள ஆண்டவருடைய கிருபையால் உபவாச கூட்டம் மிக சிறப்பாக நேர்த்தியாக அநேகர் பங்கு பெற்றார்கள். நம்முடைய சபை மக்கள் வருகிற சனிக்கிழமை பெண்கள் உபவாச கூட்டம் நடைபெறும். ஆகவே நம்முடைய இயேசுவின் மந்தை குடும்பத்தினர்கள் ஒவ்வொருவரும், பெண்கள் அனைவரும் இந்த பெண்கள் உபவாச கூட்டத்திலே பங்கு பெறும்படி ஞாபகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் அனுதினமும் காலை மாலை கூடுகைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா கூடுகைகளிலும் பங்கு பெற உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லும்படி நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்.
எங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும். எங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக்கொண்டுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான்காம் வசனம் வாசிப்போம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடத்தி இருக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். நமக்கு நன்றாக தெரியும், அவர் கப்பர்நகும் என்கிற இடத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு வீட்டிலே அவர் இருக்கிறார். அவர் அந்த வீட்டிலே இருக்கிறார் என்பதை கேட்டவுடனே ஜனங்கள் திரளாய் வந்து விட்டார்கள். ஜனங்கள் திரளாய் வந்தவுடனே அங்கே ஒரு திமிர்வாதக்காரன், நரம்பு தளர்ச்சி என்று சொல்கிறோமே, கைகால் செயல்படாமல் கைகால்கள் மடக்க முடியாதபடி பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனை ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அந்த வீட்டை பார்க்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஜனக்கூட்டம். எப்படி இவரை நாம் உள்ளே கொண்டு போவது? ஒரு பெரிய கேள்வியோடு வருகிறார்கள். நல்லா கவனிங்க. நாம் யாரோடு கூட வைத்திருக்கிறோமோ, நாம் விசுவாசியோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருப்போமானா நமக்குள்ளே என்னது இருக்கும்? விசுவாசம் இருக்கும். நாம் அவிசுவாசிகளோடு தொடர்பு வைத்திருந்தோம் என்றால் நமக்குள்ளே என்னதாங்க வந்து கொண்டே இருக்கும்? அவிசுவாசம். பாவிகளோடு கூட நம்ம தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் நாமும் எதைத்தான் செய்வோம்? பாவத்தை செய்வோம். அநீதிக்காரர்களோடு நாம் தொடர்பு வைத்திருப்போம் என்றால் நமக்குள்ளேயும் என்னதுதான் காணப்படும்? அநீதிதான் காணப்படும். நல்ல ஒரு தொடர்பு. இங்கே பார்த்தோம் என்றால் 4 பேர் இவனுக்கு உதவி செய்கிறார்கள். 4 பேரும் அவிசுவாசியாக இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க? ஏடா, இந்த கூட்டத்தில் நீ அவரை எங்கே பார்க்க போகிற? பேசாமல் போய் பாடு. பார்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உனக்கு என்ன செய்ய முடியாது? கை செயல்படாது, கால் செயல்பட முடியாது. உனக்கு இவர் என்னத்தை செய்துவிட போகிறார். ஆனால் இந்த கூப்பிட்டு வந்த 4 பேரும் நல்ல ஒரு விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நல்லவங்களோட தொடர்பு வைங்க. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன அறகுறை ஆட்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கிட்ட என்ன தான் இருக்கும்? அறகுறை தான் இருக்கும். பாதி விசுவாசம் பாதி கிணத்துல விழுகிற தாண்டுவதற்கு சமம். முழு கிணத்தை தாண்டுறவன் அந்த பக்கம் போயிடுவான், கிணத்தை தாண்டாதவன் இந்த பக்கம் இருந்துக்கிடுவான். அரைக்கிணறு தாண்டினவன் பரவாயில்ல, நல்ல பரவாயில்ல, அரைக்கிணறு தாண்டிட்டான்னு அப்படியே அர்த்தம். எங்கே தான் விழுவான்? கிணத்துக்குள்ளே தான் விழுவான். விசுவாசமும் சிலருக்கு அவிசுவாசமும் இணைந்து காணப்படுது. விசுவாசமே இல்லைன்னு, விசுவாசமும் இருக்குது, என்னதும் இருக்குது, அவிசுவாசம். இந்த திமிர்வாதக்காரனை குறித்து வேதத்தில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவன் யார்? ஒன்று, அவன் திமிர்வாதக்காரங்கிற ஒரு வியாதி. இந்த வியாதி ஏன் வந்திருந்துச்சான்?
புரியல. அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவின்னு சொல்லப்பட்டு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம இஷ்டம் போல வாழ்கிறோம், நம்ம இஷ்டம் போல பேசுகிறோம். எவ்வளோ பயங்கரமான சாபம்! இந்த மனுஷனுக்கு வந்த சாபத்தை பார்த்தீங்கன்னா கைகால் செயல்பட முடியலை. ஆனால் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நானும் நீங்களும் நம்முடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தை உறுதியாக படித்து கொள்வோம் என்றால் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 2 காரியங்கள். நமக்கு பாவத்தை விடுறதற்கு என்ன இருக்கணும்? பாவத்தை விடக்கூடிய எண்ணம். பாவத்தை விட மாட்டேன், அவருக்கு ஆலயத்தை தேடுவேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்க வேணாலும் எவ்வளவு கொடுப்பேன், ஆனால் என் வாழ்க்கையை, என் குணம் இப்படியே தான் இருக்கும். இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறாத வரைக்கும் உனக்கு மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு இல்லை என்றால் உனக்குள்ளும் எனக்குள்ளும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகாது. சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும். சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும். பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைச்சிட்டுனா நமக்குள்ள இருக்கிற சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று ஓடி போய்விடும். பாருங்க, இந்த 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு பொல்லாத மனுஷனை தூக்கிட்டு போகிறாங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. 9வது வசனத்தை வாசிங்க. மார்க் 2:9. எது எளிது? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். பாவம் யாருக்கு மன்னிக்கப்படும்? பாவத்தை பாவம்னு உணர்கிறவர்களுக்கு மன்னிக்கப்படும். செய்கிறது தப்பு. நான் என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டேன்? நான் என்ன குடிச்சேனா? நான் என்ன விபச்சாரம் செய்தனா? இல்லை ஐயா, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பரிசுத்தமாயிருக்கிறது. இந்த பைபிள் சொல்லுகிறது, இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் ஆலயம். நம்ம ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படக்கூடாது. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரிதான். நான் தான் சொன்னேன், உங்ககிட்ட ஜெபமும் இருக்குது, பாவமும் இருக்குதுன்னா நம்ம எதற்கு சமம்? பாதி கிணற தாண்டினவங்களுக்கு, பாதி கிணற தாண்டினவர்களுக்கு சமம். அது பாலும் கிணத்துல நம்மளை விழத்தள்ளிவிடும், அழிக்க பண்ணிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பவும் உணர வேண்டும், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து துதி சத்தம் கேட்க வேண்டும். இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் சத்தம் கேட்க வேண்டும். இந்த ஆலயத்தில் அப்படி தான் செய்வோம். ஆண்டவரை பாடி துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை வேதத்தை தியானிப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் இருந்தும் பாடல்கள் கேட்க வேண்டும், தேவனுடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும். இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி செலுத்துங்க. வீட்டில் உட்கார்ந்து சும்மா இருக்காதீங்க. ஆலயம். உங்களுக்குள்ளே பாவம் இருக்குமானால் சாபம் உண்டு. சாபம் ஏற்ற நேரத்தில் வெளிப்படும். சாபம் வெளிப்படும் போது அது வேதனை கொடுமையாக இருக்கும் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. பாவத்தின் சாபத்தை விட்டு நீங்கிருங்கள் என்று சொல்லி இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ள குணமாக இருக்க வேண்டும். வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மை. அன்றைக்கு உண்மையாக இருப்போம். அன்றைக்கு உண்மையாக இருங்க. இந்த உலகத்தில் உண்மையாக இருங்க. நம்ம வாழ்க்கையை குறித்து அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும். இவன் நேர்மையுள்ளவன், இவன் நீதிமான். ஆலயத்திற்கு வேதத்தை தூக்கி கொண்டு போகிற இவனும் இவளும், இவர்களை குறித்து நம்மை குறித்து இந்த உலகம் சாட்சி சொல்ல வேண்டும். உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? சீஷர்கள், 12 சீஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாசியுங்கள் 8வது வசனத்தை. அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எனக்குள்ள பாவம். மூடி பிரசங்கியார்னு சொல்லி ஒரு பெரிய தேவ மனுஷனை குறித்து வரலாறு சொல்லுது. அவர் ஒரு முறை ஒரு பெரிய தொழில் சாலைக்குள்ளே கடந்து சென்றாராம். அங்கே இருந்த மனிதர்கள் எல்லாரும் அவனுடைய முகத்தை பார்த்த உடனே அழுதார்களாம். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் குறைவுள்ளவன். ஒரு சாதாரணமான ஒரு நீதிமானாக இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷனை பார்த்தபோது பாவங்கள் உணர்த்தப்படுதுன்னா, அப்போ நம்ம பாவம் உணர்த்தப்படணும்னா தேவாதி தேவனை நோக்கி நம்முடைய முகம் பார்க்கும்போது தான் நமக்கு எது பாவம் எது நீதின்னு தெரியும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் தவறு கிடையாது, நாம் செய்கிறதெல்லாம் பரிசுத்தம். நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சேற்றில் ஒரு கால் கரையில் ஒரு கால். 2 பக்கம் ரெட்டை தோணியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கலாம். 2 தோணியில் உங்களுடைய வாழ்க்கை சுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதை போல தோற்றம் அளிக்கலாம். தேவனிடத்தில் ஓடிவாங்க, கர்த்தரிடத்தில் ஓடிவாங்க, தேவனுக்கு பிரியமாக வாங்க. ஆண்டவருக்கும் பிரியம், விக்கிரக ஆராதனைகளுக்கும் பிரியம், விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த காரியங்களிலும் பிரியம். 2 காரியங்கள். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம், சாபத்தின் நிமித்தம் பாவம், பாவத்தின் நிமித்தம் வியாதி, கண்ணீர், மனதிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும், உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும், ஆண்டவருடைய மீட்பை பெற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறான், நீர் என்னை விட்டு போக வேண்டும், என்கிட்ட வராதையும், என்கிட்ட வராதையும், என்னோடு கூட நீர் வராதையும், நான் உமர்கிட்ட நிற்பதற்கு தகுதி இல்லாதவன். எப்பொழுது பாவம் உணரப்பட்டதென்றால், எப்பொழுது இயேசுவை ஒரு மனிதன் பார்க்கிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கிறானோ, அப்பொழுது அவனுடைய உள்ளம் உடைக்கப்படும். நீ இயேசுவை சரியாக பார்க்காத வரைக்கும் உன் பாவம் உனக்கு பரிசுத்தமாக தெரியும், நீ செய்கிறதெல்லாம் சரியாய் தெரியும், நீ அநீதி செய்தாலும் நீதியாக தெரியும், நீ அருவருப்பானதை செய்தாலும் உனக்கு அது சரியாக தெரியும். இன்றைக்கு நலமாக இருக்கலாம், இப்பொழுது அது நன்றாக ஓடலாம். ஆனால் நாட்கள் உண்டு, காலம் உண்டு, பாவம் வெளிப்படும், பாவம் வெளிப்படும். ஆண்டவர் நேர போன அந்த திமிர்வாதக்காரனை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லலை. முதல்ல பாவம் நீங்க வேண்டும். பாவத்தோட உன் வியாதியை சுகமாக்க யாரும் முடியாது. ஒருவேளை எவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் யார் தலையில் கை வச்சு உனக்கு சுகம் கிடைத்தாலும்
பாவம் உனக்குள்ளே இருக்குமானால் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறலைன்னா அந்த பாவம் உனக்கு சாபத்தை கூட்டிக் கொண்டே இருக்கும், உன் குடும்பத்தில் கூட்டிக் கொண்டே இருக்கும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட்டிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை எடுத்து போடும், எனக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை எடுத்து போடும். மறந்துடாதீங்க, பாவம் இருக்கிற வரைக்கும் சாபம் நம்மை தொடரும். பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு சாபம் தொடரும். சாபத்திலிருந்து மீட்பு வேண்டுமா? மனதில் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமோ? வாருங்கள். இந்த 4 பேருடைய விசுவாசம், இந்த 4 பேருடைய விசுவாசம், இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு போன 4 பேருடைய விசுவாசம் ஒரு பாவிக்கு விடுதலை கொடுத்தது. நாமளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நமக்குள்ள தேவனுடைய நீதி காணப்பட வேண்டும், நமக்குள்ள காணப்படுகிற சாபங்கள் நீங்க வேண்டும். 2வது காரியமாக வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அதிலே ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள் 52வது வசனம். அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அங்கே அந்த 4 பேருடைய விசுவாசம் யாரை ரட்சித்துச்சு? இந்த பாவியான திமிர்வாதக்காரனை ரட்சித்துச்சு. இங்கே என்ன போட்டிருக்குது? உன் விசுவாசம். அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும்லாம் அவசியம் இல்லை, யாரோ உங்களுக்கு உதவி புரியணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால், ஏசு பெரியவர் சொல்லுங்க, அறிக்கை எடுங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இயேசுவால் முடியும் என்று சொல்லுங்க, என் இயேசு எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அவன் கற்றுக்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். எல்லாரும் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டுகிறார்கள். அவன் கூப்பிட கூப்பிட தன்னுடைய ஆண்டவருக்கு நேராக ஓடுறத இங்கே நிறைய பேர் கூட, நம்மள கூட அநேகர் வீடுகளில் என்னத்தை பைபிளை தூக்கிட்டு போகிற, என்ன ஜபத்துக்கு போகிற சொல்லுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. உங்களை சொல்ல 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 ஆண்டவருக்காக நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை அதிகரியுங்க. நீங்கள் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லலாம். ஆனால் நீ உன் ஜெபத்தை கூட்டு, உன் ஜெபத்தை அதிகரி. ஏன் இந்த அதிகரித்தல் என்றால், இந்த இயேசு என்ன சுகமாக்கலைன்னா இந்த உலகத்தில் என்ன யாருமே என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. இந்த இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கலைன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் ஆசீர்வதிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மனுஷனுடைய உதவிகள் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மனுஷனுடைய பணம் நம்மளை காப்பாற்ற முடியாது, எந்த மனுஷனுடைய அதிகாரம் நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த இயேசு வர வேண்டும், இந்த இயேசு நமக்கு வர வேண்டும். எப்படி கூப்பிடணும்? 2 விதமான காரியத்தை இந்த இதில் பார்க்குறோம். ஒன்று, தடைகளை தகர்த்துக்கிட்டு ஆண்டவரை கூப்பிட்டான். 2வது விசுவாசத்தோடு கூப்பிட்டான். இவரால் மாத்திரம்தான் முடியும், இந்த இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு யாராலும், மேலே ஒரு பெரிய வஸ்திரத்தை போட்டிருந்தான், அங்கே போட்டிருக்குது, ஆண்டவர் கூப்பிட்டார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார்னு சொன்ன உடனே மேலே இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் தூக்கி தூர எறிந்துக்கிட்டு இயேசுவிடத்தில் வந்தாங்க. இந்த ராத்திரி வேளையில் உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார், உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார். உங்களுக்கு இருக்கிற தடை என்ன? வியாதி என்கிற தடையா, அல்லது அநேக பிரச்சனைகளும் கண்ணீரும் உங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரை தேட முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது? அன்றைக்கு அநேகருக்கு ஜெபிக்க முடியலை. ஏன் ஜெபிக்க முடியலை? வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, மனதில் சமாதானம் இல்லாத தடையை தூக்கி தூர போடுங்க.
தடையை பார்க்காதீங்க. சுகமளிக்கிற இயேசு பக்கத்தில் இருக்கிறார். அற்புதம் செய்கிற இயேசு பக்கத்தில் இருக்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இந்த செய்தியை யார் எங்கே கேட்டாலும் சரிதான். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்கிறார். ஆனால் ஒன்று, முதலாவது உங்களுடைய தடைகளை பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்கள் கண்ணீரை பார்க்காதீங்க. கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க, உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்க. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், லாசரு வீட்டுக்கு போயிருக்கும்போது இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். நமக்காக கண்ணீர் விடுகிற கர்த்தர் இருக்கிறார். நமக்காக அழுகிற கர்த்தர் இருக்கும்போது நாம் ஏன் அழ வேண்டும்? நமக்காக வேதனைப்படுகிற ஆண்டவர் இருக்கும்போது நாம் ஏன் வேதனைப்பட வேண்டும்? நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கும்போது நாம் விடுதலைக்காக ஏன் ஆங்காங்கு ஓடிக்கொண்டு மனிதர்களையும் உலகத்தையும் பொன்னையும் பொருளையும் ஓடி திரிய வேண்டும்? விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். கலங்காதீங்க. அவனை பார்த்து சொன்னாங்க. அவனுக்கு தகவல் சொன்ன நபர் யார் போய் சொன்னாங்களோ சொல்கிறார், திடன்கொள் ஐயா, உனக்கு அழைப்பு வந்துட்டது, திடன்கொள். உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர், திடன்கொள், தைரியப்படு. உனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்க போது, தைரியப்படு. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் அப்படித்தான். எப்படி வந்திருக்கிறோம்? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிற நாளாக இருக்கும். தேவன் அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிற நாளாக இருக்கும். திடன்கொள். இந்த வார்த்தையை கேட்கிற யாராகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை திடன்கொள். எழுந்திரு. உன்னையும் என்னையும் அழைக்கிறார். பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை தூக்கிட்டு ஓடுறான். எல்லாரும் சொல்கிறாங்க, பேசாமல் இரு. வாசிங்க 48வது வசனத்தை. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அங்கே போட்டிருக்கிற வார்த்தை அதுதான். முன்னிலும் அதிகமாய். ஆனால் நமக்கு பிரச்சனை வரும்போது தான் கூட கொஞ்சம் நம்ம கத்தரை நெருங்கணும். அப்பொழுது தான் பிசாசு வெட்கப்படுவான். ஆகா, இவனை தொட கூட கொஞ்சமெல்லாம் இயேசுப்பட்டு போகிறான். இவனுக்கு வேதனை கொடுக்க இயேசுவை உறுதியாக பிடிக்கிறானே. யோபு அப்படித்தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்தான். முதல்ல எல்லா பொருள்களையும் இழந்து நிற்கிறான். ஆண்டவரை தேடுறதை விடலை. அடுத்தா போல அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறான். ஆனாலும் அவன் தேவனை தேடுவது இன்னும் அதிகரிக்கிறது. மூன்றாவது, அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதியின் மரண வியாதி. அப்பொழுதும் தேடுகிறான். அப்பொழுதும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறான். அப்பொழுதும் வாயிலிருந்து பாவம் வரலை. ஒரு வார்த்தை ஆண்டவரை தூஷிக்கலை. பிறகு மனைவியை தூஷிக்க தூண்டி விடுகிறான். அப்பொழுதும் ஆண்டவரை அவன் அதிகமாய் தேட ஆரம்பிக்கிறான். அதற்கு பின்பு அவனுடைய 4 நண்பர்கள் வந்து, நீ பாவி. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனை. ஆனாலும் அவன் ஆண்டவரை தேடுவதை அதிகரிக்கிறான். 5வது பார்த்தீங்கன்னா, சரீரம் முழுவதும் நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த யோபுவோ கர்த்தரை தேடுவதை இன்னும் அதிகரித்தான். நம்மளும் அப்படித்தான். பிரச்சனை வர நம்ம வீட்டில் ஜெபிக்கிற நேரங்கள் கூடட்டும், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை கூடட்டும், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது கூடட்டும், நம்ம போகும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, நிற்கும் போதும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற விதம் கூடட்டும். தீமைகளை ஒதுக்குவோம். தீமையான மனிதர்களை ஒதுக்குவோம். தீமையான மனிதர்கள் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணுற செய்தியை சொல்லுவாங்க. போகாதீங்கம்பாங்க, நீ ஆண்டவரை தேடாதீங்கம்பாங்க. ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டவா, இன்னைக்கு போனால் கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். நல்லா பேசுகிறது. பாவிகள் பேசுவது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். உலக கதைகளை பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள்.
அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவார்கள். கேட்பதற்கு என்ன செய்யும்? இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கிறவர்களுக்கு அந்த செய்தியை கேட்கும்போது அவர்கள் அடுத்தவர்களை குறித்து பேசுவார்கள். அடுத்தவர்களை எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி பேசுவார்கள். எது குறைவோ அந்த குறைவுகளை குறித்து பேசுவார்கள், நிறைவுகளை குறித்து பேச மாட்டார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் தூக்கிட்டு தூர எறிந்து விட்டு ஆண்டவருக்காக ஓட அழைக்கப்படுறீங்க. ஆண்டவருக்காக ஓட அழைக்கப்பட்டிருக்கீங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது இயமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். எல்லா கரங்களை கட்டுவோம். ஆமென். நன்றியோடு. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் முறை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாரோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரவே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரவே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் இந்த பர்திமேயு குருடனை பார்த்து சொன்ன காரியம், நீ போகலாம். ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வச்சிருந்தீங்கன்னா, என் இயேசு பெரியவர்னு சொல்லி சொல்லி அறிக்கையிடுங்க. வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பார்வையடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மறந்துடாதீங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுட்டு, ஆண்டவர்கிட்ட விடுதலையை பெற்றுட்டு, ஆண்டவர்கிட்ட அநேக நன்மைகளை பெற்றுட்டு மறந்து போயிருக்கிறோமோ? ஒரு 10 குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். ஆண்டவர் கேட்டாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, மீதமுள்ள 9 பேர் எங்கே?
நன்றி மறந்துடாதீங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவருக்கு பின் செல்லுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். முதலாவது பார்த்தேன், 4 பேருடைய விசுவாசம், சேர்ந்திருக்கிற உறவுகள், நல்ல ஐக்கியங்கள், நல்ல தேவ பிள்ளைகளோடு கூட இருந்தோம்னா அவர்களுடைய விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? பற்றி எரிய செய்யும். பர்திமேயுக்குள்ள அவன் கண் குருடனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், அவனுக்குள்ள தேவனுக்கு பிரியமான குணம், அவனுக்குள்ள தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம், அவனுக்குள்ள தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் காணப்பட்டதுனால அவனுக்குள்ள இருந்த விசுவாசமும் அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தமான ஜீவியம், அவனுக்குள்ள தேவ அன்பு சும்மா இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறது சும்மா இல்லை. என்னைக்காவது உபத்திரமும் வியாகுலமும் வரும்போது, பிசாசு சிரிக்கும்போது, கர்த்தர் நீ பயப்படாத, நான் உன்கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுவார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவராகிய நான் பெரியவர் என்று சொல்லுவார். 1வது வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா 50வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் கூனி குறுகி போயிட்டான். ஏன்னா பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை. அவனுக்கு ஒரு செய்தி வருது, உன் குமாரத்தி மரித்து போனால். எல்லாத்துக்கும் எப்பவும் பிரச்சனை. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் என்ன செய்தும்? நம்மளை கூனி குறுக செய்து விடும், நம்மளை பலகீனப்படுத்த விடும். அப்பொழுது மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்மை பலகீனப்படுத்தும். நம்முடைய விசுவாசத்தை நடக்கிற சூழ்நிலைகள் பலகீனப்படுத்தும். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள்னு சொல்லி. ஆனால் அப்பொழுது பரத்திலிருந்து நமக்கும் ஒரு சத்தம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போன விசுவாசத்தை, நீ இழந்து போன விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கு எங்கோ இருந்து ஒரு சத்தம் வரும். இவனுக்கு வருகிறது. எங்கிருந்து வருது? இயேசுவின் இடத்துல இருந்து. என்ன சொல்லுகிறார் இயேசு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நமக்கும் வேதத்தை வாசிக்கிற வேதங்கள், தேவனுடைய சத்தியத்தை வாசிக்கிற சத்தியம், இப்படிப்பட்ட கூடுகையிலே வந்து நீங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் வீணாய் போவதில்லை. வீணாக ஒரு நாளும் போகாது. நீ தேவனோடு பேசுகிற உன்னுடைய சப்தம் கேட்கப்படும். நீ தேவனோடு ஆராதிக்கிற ஆராதனை வீணாய் போகாது. ஆண்டவர் உன்னிடத்தில் ஏற்ற நேரத்தில் பேசுவார். மரித்த பிள்ளைய வீட்டில் போட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறான். மரிக்கிறதற்கு தருவாயில் இருக்கிற பிள்ளைய ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான். ஆண்டவரே, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, நீரையாகிலும் வந்து நிற்கிறான். ஆனால் அங்கே அவனுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உன் குமாரத்தி மரித்து போய்விட்டால், விசுவாசம் செத்து போய்விடும். எப்படிங்க விசுவாசம் வரும்? ஆனால் நம்மளும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில், சில கண்ணீர்களில், சில நெருக்கத்தில் நொறுங்கி போய் இந்த இடத்துல காணப்படலாம், அழுது கொண்டு காணப்படலாம். எனக்கு இனி நம்பிக்கை இல்லையா? ஆனால் பரத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சப்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை திறக்கும் போது பேசுவார். வேத வசனம் பேசும். அந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு பேசும். தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு பேசும். பயப்படாதே. எப்படி அங்கே அந்த பர்திமேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் சொன்னான்,
திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். நமக்கும் ஏதோ ஒரு சத்தம் எங்கோ இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொனிக்கும். நீ அந்த சத்தமுள்ள காரியத்தை கேட்பதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளணும். பிரச்சனை வந்தாச்சுன்னா கன்னத்தில் கை வச்சுட்டு ஓரமாக உட்காந்து அழுது கொண்டிருக்கக்கூடாது, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடாது. அன்னாள் அப்படித்தான் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாள். நாள் முழுவதும் பிரச்சனையை தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். மனைவி தன்னுடைய சகோதரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். நடந்தது என்ன? ஒன்றும் நடக்கவில்லை. அவளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே என்ன செய்யலை, வரலை. ஆனால் ஒரு நாள் தீர்மானித்தாள், சத்தம் கேட்கக்கூடிய ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டும் என்று ஓடி வருகிறாள். கேட்கும், நிச்சயமாய் கேட்கும். நான் ஜெபிக்கத்தானே செய்கிறேன். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. நாம் ஆண்டவரிடத்தில் வைக்கிற பாரத்தை வைக்கிற பாரத்திற்கு பதில் இல்லாமல் ஒரு நாளும் போகவே போகாது. ஏற்ற நேரத்தில் பதில் சொல்லுவார். ஏற்ற நேரத்தில் வேதத்தின் மூலமாய் பேசுவார். ஏற்ற நேரத்தில் சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார். ஏற்ற நேரத்தில் தேவதாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பேசுவார். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அல்லது சப்தம் கேட்கோ இல்லையோ, உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார், அற்புதத்தை செய்வார். அற்புதங்களை உங்கள் கண்கள் காணும், பிரமிக்கத்தக்கதான அடையாளங்களை உங்கள் கண்கள் காணும். ஏதோ ஒன்றை செய்வார். தேவ சமூகத்தில் நீங்கள் விடுகிற கண்ணீர், தேவ சமூகத்தில் நீங்கள் விடுகிற கண்ணீர் வீணாய் போகாது. நீங்கள் அழுகிற அழுகுரல் வீணாய் போகாது. விசுவாசிங்க. நான் அழுதுட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டேன், ஆண்டவர்கிட்ட என் பாரத்தை சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட என் துக்கத்தை சொல்லிட்டேன். நான் இனிமே கலங்க மாட்டேன், நான் இனிமே கலங்க மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சொன்னேன், சரியான சேர்க்கை இருக்கணும். நல்ல நண்பர்களோடு கூட, நல்ல உறவுகளோடு கூட, நல்ல மனிதர்கள் கூட, அவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களையும் பற்றி எரிய பண்ணும். இரண்டாவது, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும், நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் பற்றி பிடிக்கும், விசுவாசம் அதிசயத்தை செய்யும். விசுவாசம் சும்மா திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. மூன்றாவது, நம்ம இங்கே வாசித்தது போல் நாம் பாரத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கும். தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் வரும். தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு. கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆவதாக வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. எந்த சூழ்நிலையில் கேட்குதுன்னா, யாரும் தன்னை பார்க்கக்கூடாது. பாவத்தினால் குறுகி போயிருந்தான், மனிதர்களுடைய சத்தத்தினால் குறுகி போனான். எல்லாரும் சொல்கிறாங்க, இவனை குறித்து என்ன சொல்கிறாங்க? 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, பாவி பாவி, இவனுக்கு இயேசுவை பார்க்கிறதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் ஒரு பக்கம். ஆனால் இவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். இந்த இடத்துல நீங்களும் கூட ஒரு பக்கம் நம்ம போய் என்னத்தை செய்ய போகிறோம், என்ன கூட்டம்னு சொல்லி வந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு என்ன செய்வோம், நம்முடைய மனதில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வருவோம் என்று சொல்லி வந்திருக்கலாம். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன நிலையில் வந்தாலும் சரிதான், என்ன நிலையில் வந்தாலும் சரிதான். இவளுக்கெல்லாம் இங்கே என்ன வேலைன்னு சொல்லலாம், இவனுக்கெல்லாம் இங்கே என்ன வேலைன்னு சொல்லலாம், இவன் ஆண்டவரை தேடி என்னத்தை காண போகிறான்னு. ஆனால் உங்கள் உள்ளம் உடைக்கப்படுமானால், இங்கே நம்ம பார்த்தோம்னா சகைவனுடைய உள்ளம்
உடைக்கப்பட்டது. எப்படி உடைக்கப்பட்டிருந்துச்சு? வாசியுங்கள் 8வது வசனம், லூக்கா 19:8. மனம் திரும்புகிறவனுக்கு, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவனுக்கு, தன்னுடைய குறைவுகளை ஒப்பு கொடுக்கிறவனுக்கு இந்த பைபிள் சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டு, உனக்கு அற்புதம் உண்டு. நீ மனம் திரும்பு. நீ ஆண்டவரிடத்தில் உனக்குள் இருக்கிற குறைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்காது. இங்கே வந்து செய்தியை கேட்க நமக்கெல்லாம் என்ன தகுதி, என்னத்தை போய் என்னத்தை கண்டோன்னு சொல்லி வந்திருக்கலாம், அல்லது சரி கொஞ்ச நேரம் இங்கே போய் உட்கார்ந்து கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்தாலும் சரிதான், உங்கள் உள்ளத்துக்குள்ள ஆன்வியானவர் இந்த வேளையிலே எதையெல்லாம் தவறு என்று சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் எந்த மனுஷ உறவுகளை தவறு என்று சொல்கிறாரோ, எந்த வார்த்தைகளை நாம் பேசுவதை தவறு என்று சொல்கிறாரோ, எந்த தீமையான காரியங்களை செய்வதை தவறு என்று சொல்கிறாரோ, தூக்கி நீங்கள் தூர எறிய ஒப்பு கொடுத்துட்டீர்கள் என்றால் உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சகையுனுடைய வாழ்க்கையில் அவன் பாவியாக தான் வந்து நிற்கிறான். விசுவாசத்தோடெல்லாம் வரல. ஆண்டவர் என்ன கூப்பிடுவாரான்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாக இறங்கி வானோன்னு அவனுக்குள்ள அப்பந்தான் சந்தோஷம் வருது. ஏன்னா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நின்றான். ஆண்டவருக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுத்தான். 4 பேரை குறித்து பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடக்கணுமா, உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணுமா, உங்கள் சாபங்கள் மாற வேண்டுமா, உங்கள் கண்ணீர் துடைக்க வேண்டுமா, நல்ல மனிதர்களோடு உறவு வைங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற ஆலோசனை அதுதான். நல்ல தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைங்க. தீமையான அருவருப்பான காரியங்களை பேசுகிறவர்கள் அவிசுவாசிகளோடு கூட உங்கள் உறவை வைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நல்ல உறவுகள். 2வது பர்திமேயுவை குறித்து பார்த்தோம். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், அவனுக்குள்ள தேவன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் மேலே அறிக்கையிடுங்க. 3வது பரத்திலிருந்து கர்த்தரை நோக்கி காத்துருங்க. உங்கள் இழந்து போன விசுவாசத்தை, உங்கள் நொறுங்கி போன விசுவாசத்தை, நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். உங்களை தேவன் பலப்படுத்துவார். உங்களை கரம் பிடிச்சு தூக்குவார். எழுந்திரு. 4வது, உங்கள்கிட்ட விசுவாசத்தை குறித்து என்னன்னு தெரியாது, எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டத்துக்கு வரலாம், ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பொழுத போக்கிட்டு வந்திருக்கலான்னு சொல்லி வரலாம். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் மீட்பு உண்டு. உங்களுக்கும் சாபம் ஆசீர்வாதமாய் மாறப்படும். உங்கள் சாபமும் உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீரும் துடைக்கப்படும். அப்படி நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பாடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சொல்லுமா எல்லாரும்? எல்லாரும் கரங்களை தட்டி. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார்.
ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் நம்ம கூடயே வந்து நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கித் தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த உலகத்துல யார் வேணுமானாலும் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். இயேசுவை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் அவர் விட்டு விலக மாட்டார். ஏற்ற நேரத்துல தூக்கி நிறுத்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார். கலங்காதே, கலங்காதே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசுவே அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கித் தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பிலே இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எந்த ஒரு தீய சக்திகளும் எந்த பொல்லாத ஆவிகளும் நெருங்க முடியாது. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது ஆமென். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கித் தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், ஆமென். அவரை எல்லாம் வாழ்க்கச் செய்வார். கர்த்தரை பாரத்தை